ஹாய் ஹலோ, அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, ஆல்ரெடி தமிழ் தகுதி தேர்வுக்கான வீடியோஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து கிடைச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம். ஸோ நான் வந்து பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து நியமிக்க போகிறாங்க. எவ்வளோனா 2000 பட்டதாரி ஆசிரியர்களை வந்து நியமிக்க போகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஸோ பார்க்கலாம் பாருங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் விரைவில் 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம். டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வாய்ப்பு. ஸோ டெட் எக்ஸாம் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு வந்து ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் விரைவில் 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுநர்களை நியமிக்க உள்ள பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியாகிறது. பாருங்க, ஆகஸ்ட் மாதம் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்கள், தையல், ஓவியம், உடற்கல்வி உள்ளிட்ட சிறப்பு ஆசிரியர்கள், பட்டதாரி மற்றும் முதுகலை ஆசிரியர்கள் டிஆர்பி எனப்படும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நியமிக்கப்படுகிறார்கள். ஆமாங்க. ஸோ அரசு பள்ளிகளாக இருக்கட்டும், செகண்ட் கிரேட் டீச்சராக இருக்கட்டும், ஸ்பெஷல் டீச்சர்ஸாக இருக்கட்டும், பிஜி அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், பிடி அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், செகண்ட் கிரேட் டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஸோ பிஓ இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக தான் என்ன பண்ணப்படுறாங்க, நியமிக்கப்படுறாங்க. நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் வச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அது மட்டுமின்றி வட்டார கல்வி அலுவலர், அரசு ஆசிரியர் பயிற்சி நிறுவன விரிவுரையாளர். ஓகேங்களா? ஸோ டிஆர்பி, அதாவது வந்து பாலிடெக்னிக் டிஆர்பியாக இருக்கட்டும், பிஜி டிஆர்பியாக இருக்கட்டும், அடுத்து பாலிடெக்னிக் விரிவுரையாளர், அரசு கல்லூரி உதவி பேராசிரியர். ஓகேங்களா? ஸோ பேராசிரியர் எக்ஸாம்ஸ் இவங்க தான் நடத்துறாங்க. இதெல்லாமே ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக தான் வந்து என்ன பண்ணப்படுதுங்க, ஏற்படுத்தப்படுது. தற்போது அரசு பள்ளிகளில் 18,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. எனினும் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த பணியிடங்கள் தொகுப்பூதியத்தில் தற்காலிகமாக ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட்டு கற்பித்தல் பணிகள் தொய்வின்றி நடந்து வருகிறது. இப்போ என்ன பண்றாங்க? ஸோ டெம்பரரியா எஸ்எம்சி, அதாவது அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி மூலமாக எஸ்எம்சி டீச்சர்ஸை ரெக்கும் பண்ணி தொகுப்பூதியத்தில் அவங்களுக்கு வந்து 15,000 18,000 சம்பளத்தை கொடுத்து என்ன பண்ணுறாங்க, இப்போ டெம்பரவரியாக வந்து அவங்கள ஒர்க் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. இந்நிலையில் அரசு பள்ளிகளில் டிஆர்பி மூலம் 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுநர்கள் விரைவில் நியமிக்க பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இதற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியாகிறது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஆகஸ்ட் 1. இந்த மாதத்தில் எந்த டேட்டில் ஒன்றாலும் என்ன பண்ணலாம், இந்த டிஆர்பிக்கான நோட்டிபிகேஷன் வரலாம் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. பட்டதாரி ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிப்பை ஆகஸ்ட் மத்தியில் வெளியிட்டு போட்டித் தேர்வினை நவம்பர் நடத்த டிஆர்பி திட்டமிட்டுள்ளது. ஸோ அப்போ நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு ஆகஸ்ட்ல வரப்போகுது. எக்ஸாம் எப்போ வரப்போகுதுன்றாங்க, நவம்பர்ல வந்து எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பட்டதாரி ஆசிரியர் தேர்வை டெட் தாள் 2 தேர்ச்சி பெற்றவர்கள் ஆசிரியர்கள் எழுதலாம். ஆமாங்க. யாரெல்லாம் டெட் எக்ஸாம், அதாவது டெட் பேப்பர் 2 யாரெல்லாம் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ண முடியும், பட்டதாரி ஆசிரியர் தேர்வை வந்து எழுத முடியும். அடுத்து பட்டதாரி ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர் தேர்வை பொறுத்தவரையில் 150 கேள்விகள் கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வில் 30 கேள்விகளும் படியளிக்க வேண்டும். ஆமாங்க. அவங்களோட பாடப்பிரிவு, அதாவது என்னென்ன மேஜர் நீங்க இருக்கீங்களோ அந்த மேஜர்ல 150 கொஸ்டின்ஸ் இருக்க போது. அது இல்லாம தமிழ் தகுதி தேர்வு, அதுக்கான வீடியோஸ் நம்ம வந்து போட்டுவிட்டு இருக்கோம். நான் ஷுவரா அடிச்சு சொல்றேன், நீங்க அதை மட்டும் படிச்சீங்கனாலே போதும், தமிழ் தகுதி தேர்வை கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதில் தமிழ் தாள் தேர்வில் குறைந்தபட்சம் 40% மதிப்பெண் எடுக்க வேண்டும். அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். தமிழ் தேர்வு மதிப்பெண் மெரிட் பட்டியலுக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்றாலும் இது தேர்ச்சி பெற்றால் மட்டுமே விண்ணப்பதாரின் பாடத்தேர்வு விடைத்தாள் மதிப்பீடு செய்யப்படும். ஆமாங்க. ஸோ நீங்கள் தமிழ் பார்ட்டியே நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் பார்ட் பி இருக்கக்கூடிய உங்கள் மேஜர் சப்ஜெக்ட் என்ன பண்ணுவாங்க, கரெக்ஷன் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஓரம் வச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ கடைசியாக என்ன பண்ணியிருக்காங்க, 2024 2582 பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு 2000 பேர் எடுக்க போறதா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ கூடிய வரையும் நம்மளுக்கு வந்து இந்த மந்த் ஆகஸ்ட்லேயே வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதனால நம்ம கரெக்டான டைம் தான் வந்து தமிழ் தகுதி தேர்வை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நீங்க எந்த மேஜரா ஒன்னாலும் இருக்கலாம், தமிழா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம், மேக்ஸா இருக்கலாம், சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜியா இருக்கலாம், இல்லை எக்கனாமிக்ஸா இருக்கலாம், ஹிஸ்டரியா இருக்கலாம். ஸோ நீங்க எந்த மேஜரா இருந்தாலும் நீங்க அந்த மேஜருக்கு ஃபுல் பிளேஜா நீங்க வந்து தயாராகிடுங்க. தமிழ் தகுதி தேர்வை மட்டும் நம்ம கிளியரா பண்ணி கொடுத்துறோம். தமிழ் தகுதி தேர்வை பத்தி நீங்க ஃப்ரீயா விட்டுருங்க. அதை நீங்க பாதரே பண்ணாதீங்க. நம்ம போடக்கூடிய அந்த டெஸ்ட், நம்ம ஃபுல் டிவிஷன் டெஸ்ட், அந்த பிடிஎஃப் அதை நீங்க பார்த்தீங்கனாலே போதும், தமிழ் தகுதி தேர்வை நீங்க சாலிடா அடிச்சிருவீங்க. மற்றபடி உங்களோட மேஜர் சப்ஜெக்ட், ஓகேங்களா, நீங்க வந்து உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் நீங்க தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும்.
ஸோ அது உங்கள் விருப்பம். நீங்கள் வீட்டிலேருந்தே படிக்கிறீங்களா, இல்லை ஏன்னா ஒரு சென்டரை எடுத்து நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கிறீங்களா, டெஸ்ட்டு இல்லை டெஸ்ட் வச்சு போகிறீங்களான்றது நீங்கள் டிசைட் பண்ணி ஸோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து அது ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருக்கும். ஏன்னா காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக தான் வந்து இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து டெட் மார்க்கை வந்து குறைச்சதால இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வந்து காம்படிஷன் லெவலில் உள்ள வருவாங்க. அதனால் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நம்ம வந்து அடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தயவுசெய்து என்ன பண்ணிடாதீங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. டெட் பேப்பர் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க ரெடியாக இருங்க. ஸோ உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வருது. ஓகேங்களா? ஸோ யாருன்னா டெட்டுக்கு படிச்சுன்னு இருந்தீங்கன்னா நீங்களும் நல்லா டெட்டுக்கு படிங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இயர் பை இயர் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து இருந்திருக்கும். ஸோ மகிழ்ச்சியான விஷயமாகவும் இருந்திருக்கும். நம்ம வந்து தமிழ் தகுதி தேர்வை இன்னும் வேகமாகவும் இன்னும் நல்லாவும் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கும். கிட்டத்தட்ட 2 இயல் முடிச்சுட்டு 5 இயல் தான் இருக்குது. ஸோ அது நோட்டிஃபிகேஷனுக்குள்ள ஷுவராக நான் வந்து உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ தமிழ் தகுதி தேர்வை நீங்கள் நம்ம சேனலை வந்து நல்லாவே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.